ஒரு நாட்டின் அதிபர் ஹஜ்ஜுக்கு வந்தபோது அவர் எப்படி மாற்றப்படுகிறார், எப்படி மாறிவிடுகிறார் என்பதற்கு இந்த படம் ஒன்றே சாட்சி. தரையில் படுத்து இளைப்பாறும் இவர் யார் என்று தெரிகிறதா? ஐவரி கோஸ்ட் அதிபர் அலாசானே குவாட்டா சில வருடங்கள் முன் ஹஜ் பயணம் மேற்கொண்டார். ஹஜ்ஜில் களைப்பு தீர தரையில் இளைப்பாறுகிறார். இவ்வாறு அதிபரையும் சாதாரண மனிதராக இங்கு சர்வ சாதாரணமாக காணலாம். திறந்த வெளியில் ஒரு இரவு கழிக்க வேண்டும் என்பது ஹஜ் கிரியையில் ஒன்று. முஜ்தலிஃபா என்ற இடத்தில் மன்னரும் சாமானியனாக உணரும் தருணம் அது. இங்கு எடுக்கும் பயிற்சியானது அதிபர்களையும் சாமானியனாக மாற்றிவிடுகிறது. நான் அதிபர் என்ற செருக்கையும் தூரமாக்குகிறது. அங்கே பாருங்க, இவர் ஒரு நாட்டுடைய அதிபர். இதே மாதிரி தான் எல்லா நாட்டு அதிபர்களும் இங்கே இஸ்லாமிய அதிபர்கள் வரும்போது இது போன்ற ஒரு நிலையை தான் எடுப்பாங்க. இது அந்த மனிதர்களை ஒரு புடம்போட்ட தங்கமாக மாற்றுது. தான் ஒரு மன்னர் அப்படிங்கிற செருக்கு, தனக்கு கீழே இத்தனை பேர் வேலையாட்கள் இருக்காங்கங்கிற அந்த மமதை, அதெல்லாம் மறைஞ்சு போகிறது இந்த மாதிரியான ஹஜ் பயணங்கள். அதனால தான் பணக்காரர்களுக்கு இது இறைவன் முக்கியமாக கடமையாக்குனது. அந்த பணக்காரர்கள் வசதியுள்ளவர்கள் வரும்போது திரும்பி அவங்க செல்கிறாங்க பாருங்கள், அப்போ மிக மிக புனிதராக, ஏழைகளை நேசிக்கக்கூடியவர்களாக, அதிகமாக உணவளிக்கக்கூடியவர்களாக, ஜக்காத்தை அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக திரும்பி செல்வதை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த மன்னர் ஒரு நாட்டின் அதிபர், அவரையும் எந்த அளவு பக்குவப்படுத்தி இருக்கிறது இந்த ஹஜ் கிரியை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்ற தாழ்வுகள், கருப்பன் வெள்ளையன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதித்து எல்லாரும் ஒரே உடை, அங்கே யூனிஃபார்ம், அந்த உடையும் பாருங்கள், எல்லாருக்கும் அந்த ஒரே உடை, ஒரே நோக்கம். அதுதான் இங்கே